அதிசீக்கிர வருகைக்கான அடையாளங்கள். நமது கர்த்தருடைய மாபெரும் தீர்க்க தரிசனம். எருசலேமின் அழிவை குறித்தும் மனுஷகுமாரனுடைய வருகைக்கு முன் நிறைவேற வேண்டிய அடையாளங்களை குறித்தும் கிறிஸ்துவானவர் தமது சீடர்களை எச்சரித்திருந்தார். மத்தேயு 24 அதிகாரம் முழுவதும் இச்சம்பவத்திற்கு முன் நிகழும் நிகழ்வுகளை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாகும். இவ்வுலகம் அக்கினியினால் கடைசி மாபெரும் அழிவை சந்திக்கப் போவதை குறிப்பிட்டு காட்டும்படி எருசலேமின் அழிவு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமது 2ஆம் வருகைக்கு முன்பதாக நிகழ வேண்டிய பயங்கரமான நியாய தீர்ப்புகளை பற்றி கிறிஸ்துவானவர் ஒலிவமலையில் மீதிருந்தபடி முன்னதாகவே சொல்லியிருந்தார். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். மத்தேயு 24 அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனங்கள் வரை. இந்த தீர்க்க தரிசனங்கள் எருசலேமின் அழிவின் போது ஓரளவுக்கு நிறைவேறி இருந்தாலும் கடைசி நாட்களில் முழுமையாக நிறைவேறும் போது நேரடியாக அதிகம் பொருந்துவதாக இருக்கிறது. வானத்திலே அடையாளங்கள். போர்ப்புமாக்கத்தினால் உண்டாகும் மாபெரும் உபத்திரவத்தின் முடிவின் போது சூரியன் இருளடையும், சந்திரன் தன் ஒளியை கொடாதிருக்கும் என்றும், அதன் பின்பு வானத்தில் இருந்து நட்சத்திரங்கள் விழ வேண்டும் என்றும் கிறிஸ்து அறிவித்தார். மேலும் அவர் அத்திமரத்தினாலே ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். மத்தேயு 24 அதிகாரம் 32 33 என்று கூறுகிறார். தமது வருகைக்கான அடையாளங்களை கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அவர் சமீபமாய் வந்து விட்டார், வாசலுக்கு அருகில் வந்து விட்டார் என்பதை கூட நாம் அறிந்து கொள்ளலாம் என்று அவர் கூறியிருக்கிறார். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று இந்த அடையாளங்களை பார்ப்பவர்களை பற்றி அவர் கூறியிருக்கிறார். இந்த அடையாளங்கள் நடைபெற்று விட்டன. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளலாம். பூமியின் மீதான அடையாளங்கள். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். லூக்கா 21 அதிகாரம் 25வது வசனம், மத்தேயு 24 அதிகாரம் 29 வசனம், மாற்கு 13வது அதிகாரம் 24 தொடக்கம் 26 வரை, வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 12 17 வரை என்று இயேசு அறிவிக்கின்றார். அவரது வருகையின் இந்த முன்னடையாளங்களை காண்பவர்கள் அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாடுகள் அமைதலின்றி இருக்கின்றன. குழப்பமான காலங்கள் நமக்கு முன்பாக இருக்கின்றன. பூமியின் மேல் வந்து கொண்டிருக்கின்ற ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயங்கள் சோர்ந்து போய்கொண்டிருக்கின்றன. ஆயினும் தேவனை நம்புகிறவர்கள் புயலின் மத்தியிலும் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று கூறும் அந்த சத்தத்தை கேட்பார்கள். தேவனுடைய மகா நாளுக்கு சற்று முன்பதாக விரைவாக நடைபெற வேண்டும் என கூறி அறிவிக்கப்பட்டிருந்த நிகழ்வுகளாகிய வியப்பூட்டக்கூடியதும் பரபரப்பூட்டும் சம்பவங்கள் நிறைந்ததுமான சரித்திர நிகழ்வுகள் பரலோகத்தின் புத்தகங்களிலே பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. உலகத்திலுள்ள அனைத்து காரியங்களும் ஒரு சீரற்ற நிலையில் இருக்கின்றன. கள்ள தீர்க்கதரிசிகள். எருசலேமின் அழிவிற்கான அடையாளங்களில் ஒன்றாக அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி
அநேகரை வஞ்சிப்பார்கள். மத்தேயு 24:11 என்று கிறிஸ்து கூறியிருந்தார். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி மக்களை வஞ்சித்துக் கொண்டும் பெருமெண்ணிக்கையில் உள்ளவர்களை தவறான விதமான பாலைவனத்துக்கு நடத்தி கொண்டும் இருந்தனர். அற்புதமான வல்லமையை பெற்றிருப்பதாக கூறிக்கொண்டு மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் மக்களை அவர்களுக்கு பின்னாக மலையின் தனிமையான இடங்களுக்கு இழுத்து சென்றிருந்தனர். ஆயினும் இந்த தீர்க்க தரிசனம் கடைசி நாட்களுக்காகவும் கூட கூறப்பட்டிருந்தது. இந்த அடையாளம் இயேசுவின் 2ஆம் வருகைக்கான அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் பொய்யான உரிமை பாராட்டுதல்களை சந்திக்க நேரிடும். கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். பொய்யான சொற்பனங்களும் பொய்யான தரிசனங்களும் நிறைந்து காணப்படும். ஆயினும் வசனத்தை பிரசங்கியுங்கள். தேவனுடைய வார்த்தையில் வெளிப்படும் அவரது சத்தத்திலிருந்து விலகி போகாதிருங்கள். தேவனால் விசேஷமாக போதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்ற மற்றவர்களை தவறான வழியில் நடத்தி செல்வதற்கு முயற்சிக்கின்ற அநேகர் எனக்கு காட்டப்பட்டார்கள். அவர்கள் தங்களது கடமைகளை குறித்த தவறான கருத்துடையவர்களாக இருப்பது நிமித்தம் தேவன் அவர்கள் மீது ஒருபோதும் சுமத்தியிராத ஒரு பணியை செயல்படுத்துவார்கள். குழப்பமே அதன் விளைவாக இருக்கும். ஆதலால் ஒவ்வொருவரும் தேவனுடைய சித்தத்தை தனிப்பட்ட விதத்தில் புரிந்து கொள்ளத்தக்கதாக மிகுந்த ஊக்கத்துடன் அவரை தேடக்கடவோம். ஒரு கள்ள தீர்க்கதரிசியுடன் ஏற்பட்ட அனுபவம். கடந்த இரவில் எங்கள் அனைவருக்கும் அறிமுகமில்லாத ஒரு இளம் வாலிபன் விக்டோரியா என்ற இடத்திலிருந்து வருவதாக கூறிக்கொண்டு சகோதரி ஒயிட் அவர்களை காண வேண்டும் என்று எங்களிடம் கேட்டுக்கொண்டார். அது ஒரு மாலை நேரமாக இருந்தது. எனவே அவனை காண நாங்கள் மறுத்துவிட்டேன். ஆயினும் அன்று இரவு எங்களோடு தங்கவும் பிற்பாடு காலை உணவை உட்கொள்ளவும் அவனை நாங்கள் அழைத்தோம். எங்களது வழக்கமான காலை ஆராதனைக்கு பிறகு எங்களுடைய பல்வேறுபட்ட அலுவல்களுக்கு கடந்து போக முற்பட்ட சமயத்தில் இந்த இளம்பாலிவன் எழுந்து நின்று கட்டளை தொனியுடன் எங்களை உட்காரும்படி கேட்டுக்கொண்டான். உங்களிடம் ஏதாவது பாடல் புத்தகம் இருக்கிறதா? நாம் ஒரு பாடலை பாடுவோம், பிறகு நான் ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறேன் என்று கூறினான். உன்னிடம் ஒரு செய்தி இருக்குமானால் அதை தாமதமின்றி கொடு. எங்களுக்கு வேறு ஒரு அவசர வேலை இருப்பதால் இழப்பதற்கு நேரமில்லை என்று நான் கூறினேன். அப்பொழுது அவன் தான் எழுதியிருந்த ஏதோ ஒன்றை எடுத்து வாசிக்க துவங்கினான். அதிலே எழுதியிருந்த மற்ற காரியங்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கிறவர்கள் மீதான நியாய தீர்ப்பு தற்பொழுது துவங்கிவிட்டது என்று குறிப்பிட்டப்பட்டிருந்ததை அவன் வாசித்தான். அவன் சொல்ல சொல்ல நான் கவனித்தேன். கடைசியாக, என் சகோதரரே, நீர் சரியான மனநிலையில் இல்லை. உன்னுடைய செய்தி எவ்வாறு எங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை தெளிவாக கூறு. தயவு செய்து உடனே எங்களுக்கு தெரியப்படுத்து. உன் மனம் பதற்றத்தில் இருக்கிறது. உன் வேலையை நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நீ கூறியவற்றில் அநேக காரியங்கள் வேதத்தோடு இசைந்திருக்கின்றன. அதன் ஒவ்வொரு வார்த்தையும் நான் விசுவாசிக்கிறோம். ஆயினும் மட்டுமீறி உற்சாகத்தில் இருக்கிறாய். எங்களுக்காக நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை தயவு செய்து கூறு என்று நான் கூறினேன். நல்லது, நாம் உடைமைகளை கட்டிக்கொண்டு உடனே பேட்டில் கிரீக்குக்கு நாம் செல்ல வேண்டும் என்று அவன் கூறினான். அதற்கான காரணங்களை நான் அவனிடம் கேட்டேன். உயிரோடு இருக்கிறவர்கள் மீதான நியாய தீர்ப்பு துவங்கிவிட்டது என்று அந்த தூதினை கொடுப்பதற்காக என்று அவன் பதிலளித்தான். நாங்கள் செய்யும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை இன்னும் முடியவில்லை. இங்கு எங்கள் வேலை முடிவடையும் போது எங்கள் கடமைகளை குறித்து உனக்கு தெரிவிப்பதற்கு பதிலாக பேட்டில் கிரீக்குக்கு நாங்கள் இடம்பெயர வேண்டிய நேரம் இதுதான் என்று கர்த்தர் எங்களுக்கு தெரியப்படுத்துவார் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறோம் என்று நான் அவனிடம் பதிலளித்தேன். சகோதரன் ஸ்டார்ட் அவனோடு மேற்கொண்டு பேசட்டும் என்று விட்டுவிட்டு எனது எழுத்து பணியை தொடருவதற்காக நான் சென்று விட்டேன். சகோதரி ஒயிட் தன்னிடம் மிகவும் கனிவோடும் அதே சமயத்தில் அத்தனை அதிகாரத்தோடும் பேசியதுதான் தான் ஒரு தவறு செய்து விட்டதாகவும் தன்னை மிகவும் பலமாய் அசைத்திருந்த கருத்துக்கள் நிலையற்றவையாகவும்
நியாயமற்றவையாகவும் இருந்தன என்பதை உணரத் தொடங்கியதாகவும் அவர் சகோதரன் ஸ்டார்ட்டிடம் கூறினார். 10 அங்கத்தினர்கள் மட்டுமல்ல, அத்துடன் 3 விருந்தினர்களையும் கொண்ட ஒரு பெரிய குடும்பமாக எங்கள் குடும்பம் இருந்த பொழுதினும் இந்த இளம் வாலிபன் சில காலம் எங்களுடன் தங்கட்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். கடினமாய் நடத்தி குற்றப்படுத்தி விடக்கூடிய ஜனங்களோடு அவனை அனுப்பிவிட நாங்கள் துணியவில்லை. தனது வெளிப்பாடுகளை அவன் திரும்ப திரும்ப எடுத்து கூறுவதை நாங்கள் விரும்பவும் இல்லை. அவனோடு பழகி கூடுமானால் அவனை பாதுகாப்பான நிச்சயமான வழியில் நடத்துவதற்காக சில காலம் அவனை எங்களுடன் தங்க வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்தோம். பெருந்தீண்டியும் இச்சையடக்கமின்மையும் இச்சையடக்கமின்மையும் நம்முடைய உலகில் ஒழுக்க நிலை பெருமளவில் சீர்கட்டிருப்பதற்கு அடித்தளமாய் இருக்கின்றன. சாத்தான் இதனை நன்கறிந்தவனானபடியினால் உடல் நலத்தை பொருட்படுத்தாமல், ஏன் உயிரை கூட பொருட்படுத்தாதபடி உணவின் ருசிக்கு ஆண்களையும் பெண்களையும் அடிமைப்படுத்திவிட அவன் தொடர்ச்சியாக தூண்டிக்கொண்டே இருக்கிறான். புசிப்பதும் குடிப்பதும் உடுத்துவதுமே உலகத்தின் வாழ்வின் குறிக்கோளாக்கப்பட்டு விட்டன. ஜலப்பிரளயத்துக்கு முன்பும் இது போன்ற நிலைதான் இருந்தது. ஒழுக்கங்கட்ட வாழ்க்கையின் இந்த நிலையே பூமியின் வரலாறு விரைவாக முடிவடைய போகிறது என்பதற்கான குறிப்பிடத்தக்க ஆதாரங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஜலப்பிரளயத்துக்கு முன்பான உலகத்தை பற்றி ஆவியானவரின் ஏவுதலினால் அருளப்பட்டிருக்கின்ற விவரங்கள் இன்றைய சமுதாயம் வெகு வேகமாக அடைய போகின்ற நிலையை மிக துல்லியமாக விளக்கி காட்டுவதாக இருக்கின்றது. கர்த்தர் வெகு சீக்கிரமாய் வர இருக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். இன்றைய உலகம் நோவாவின் நாட்களில் இருந்ததைப் போலவே வேகமாக மாறிக்கொண்டு வருகின்றது. சுயத்தை திருப்திப்படுத்துவதிலேயே அது மூழ்கி இருக்கிறது. புசிப்பதும் குடிப்பதுமான காரியங்கள் மிதமிஞ்சி போய்கொண்டிருக்கின்றன. மனிதர்கள் தங்களை பைத்தியங்களாக மாற்றுகின்ற விஷம் நிறைந்த மதுபானத்தை குடித்து கொண்டிருக்கிறார்கள். வன்முறை செயல்கள். நோவாவின் நாட்களிலே பெரும்பான்மையான கூட்டத்தார் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாகவும் பொய்களில் மகிழ்கிறவர்களாகவும் காணப்பட்டனர். பூமி வன்முறையால் நிறைந்திருந்தது. யுத்தமும் குற்றமும் கொலையும் அன்றாட நிகழ்வாயிருந்தது. கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பாகவும் அப்படியே இருக்கும். தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் தொழிற்சங்கங்கள் உடனடியாக வன்முறையை தூண்டிவிடுகின்றன. உலகத்தின் மக்கள் தேவனுடன் இசைந்து இல்லை என்பது மென்மேலும் தெள்ளத் தெளிவாகி வருகின்றது. சாத்தானுடைய தலைமையின் கீழுள்ள தீய ஊழியர்கள் நிலையான அணிவகுப்பை பற்றி எந்த ஒரு விஞ்ஞான கொள்கையும் விளக்கம் தரவியலாது. ஒவ்வொரு ஒழுக்கவீன கும்பலிலும் தீய தூதர்கள் கிரியை செய்து வன்முறை செயல்களை செய்யும்படியாக மனிதர்களை தூண்டி விடுகின்றனர். மனிதர்களின் துணிகரமான தவறு செய்யும் தன்மையும் கொடூர தன்மையும் ஒரு குறிப்பிட்ட உச்ச நிலை அடையும் போது தேவன் தமது மகத்துவத்திலே தம்மைத்தாமே வெளிப்படுத்துவார். வெகு சீக்கிரத்திலே உலகத்தின் அக்கிரமம் அதன் வரம்பை வந்தடையும். அப்பொழுது நோவாவின் நாட்களில் நடந்தது போல தேவன் தமது நியாய தீர்ப்புகளை ஊற்றுவார். கொலைகள், கொள்ளைகள், ரயில் விபத்துக்கள் மற்றும் வன்முறையான செயல்களை குறித்து நாம் கேள்விப்படுகின்ற பயங்கரமான செய்திகள் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்ற உண்மையை தெரிவிக்கின்றன. இப்பொழுது அதிலும் இப்பொழுதே நாம் கர்த்தருடைய 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். யுத்தங்களும் பேரழிவுகளும். புயல் வந்து கொண்டிருக்கின்றது. தேவனிடத்தில் மனம் திரும்புவதன் மூலமாக, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் விசுவாசம் கொள்வதன் மூலமாகவும் அதன் உக்கிரத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். பூமியை பயங்கரமாய் அசைக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருளுவார். எல்லா பக்கங்களிலும் நாம் உபத்திரவங்களை காண்போம். ஆயிரக்கணக்கான கப்பல்கள் கடலின் ஆழங்களிலே எறியுண்டு போகும். கடற்படைகள் மூழ்கி போகும். லட்சக்கணக்கில் மனித உயிர்கள் பலியாக்கப்படும்.
எதிர்பாராத விபத்தில் தீ விபத்துக்கள் நேரிடும். அவைகள் அணைக்க மனித முயற்சியால் கூடாம போகும். பூமியின் அரண்மனைகள் தீப்பொறிகளின் உக்கிரகத்தினால் ஒன்றுமில்லாம போகும். ரயில் பாதையில் அழிவுகள் அடிக்கடி வெகு சாதாரணமாக நடக்கும். பிரயாணத்தில் பெரும் பாதைகளில் எவ்விதமான நொடிப்பொழுது எச்சரிக்கையுமின்றி குழப்பமும் மோதலும் மரணமும் ஏற்படும். முடிவு சமீபமாயிற்று. கிருபையின் காலம் முடிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுவோம். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுவோம். இந்த பூமிக்குரிய சரித்திரத்தின் கடைசி காட்சிகளில் யுத்தங்கள் சீறியெழும்பும். கொள்ளை நோயும் பாதையும் பஞ்சமும் உண்டாகும். ஆழத்தின் தண்ணீர்கள் தங்கள் எல்லைகளை கடந்து பாய்ந்தோடி வரும். உடைமையும் உயிரும் அக்கினியினாலும் வெள்ளத்தினாலும் அழிக்கப்பட்டுவிடும். கிறிஸ்து தம்மை நேசிக்கிறவர்களுக்காக ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிற வாசஸ்தலங்களுக்காக நாம் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். மாபெரும் அக்கினி பந்துகள். கடந்த வெள்ளிக்கிழமை காலையிலே நாம் விழித்தெழுந்திருப்பதற்கு சற்று முன்பதாக நெஞ்சை விட்டு நீங்காத ஒரு காட்சி எனக்கு முன்பாக காட்டப்பட்டது. நான் நித்திரையிலிருந்து விழித்து விட்டது போல காணப்பட்டேன். ஆயினும் நான் என் வீட்டில் இல்லை. அகோரமாக பற்றி எரியும் நெருப்பை ஜன்னல்கள் வழியே என்னால் காண முடிந்தது. வீடுகளின் மீது மாபெரும் அக்கினி பந்துகள் விழுந்து கொண்டிருந்தன. அப்பந்துகளிலிருந்து அக்கினிமயமான அம்புகள் எல்லா திசைகளிலிருந்து சீறி பாய்ந்து கொண்டிருந்தன. கொழுந்து விட்டு எரிந்த அந்த நெருப்பை அமர்த்துவது இயலாததாயிருந்தது. அநேக இடங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தன. மக்களுக்கு உண்டான பயங்கரம் விவரிக்க முடியாததாக இருந்தது. சிறிது நேரம் கழித்து விழித்த போது நான் என் வீட்டில் இருப்பதை உணர்ந்தேன். மிக பெரிய ஒரு அக்கினி பந்து அழகான சில மாளிகைகளிடையே விழுந்தது. நொடிப்பொழுதில் அவைகளுக்கு அழிவு ஏற்படுவதை நான் கண்டேன். பூமியின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்புகள் வரவிருக்கின்றன என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். ஆயினும் அவைகள் இவ்வளவு சீக்கிரமாய் வரும் என்பது எங்களுக்கு தெரியாது என்று யாரோ ஒருவர் கூறுவதை நான் கேட்டேன். உங்களுக்குத்தான் தெரிந்திருந்ததே, பின்பு ஏன் நீங்கள் எங்களுக்கு சொல்லவில்லை? நாங்கள் அறியாதிருந்தோமே என்று மற்றவர்கள் வேதனையான குரல்களில் கூறினர். பூமி அதிர்ச்சிகளும் வெள்ளங்களும். சத்துருவானவன் முன்பு கிரிகை செய்திருந்தான். இப்பொழுது இன்னும் கிரிகை செய்து கொண்டிருக்கிறான். அவன் மாபெரும் வல்லமையுடன் கீழிறங்கி இருக்கிறான். தேவனுடைய ஆவியானவரும் பூமியிலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றார். தேவனும் தனது கரத்தை பின்னிழுத்து கொண்டு விட்டார். ஜான்ஸ் டவுன், பென்சில்வேனியா என்ற பட்டணத்தை மாத்திரம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிசாசானவன் இந்த முழு பட்டணத்தையும் இல்லாமல் போகும் அளவுக்கு அழிப்பதிலிருந்து தேவன் அவனை தடை செய்யவில்லை. இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தின் கடைசி வரையிலும் இதே போன்ற காரியங்கள் அதிகமாய் பெருகும். பூமியின் உட்பகுதிகளில் மறைந்திருக்கின்ற மூலப்பொருட்கள் வெடித்து சிதறினால் பூமியின் மேற்பரப்பு பிளவுண்டு போகும். ஒருமுறை இந்த மூலப்பொருட்கள் கட்டவிழ்க்கப்பட்டதேயானால் தங்களுக்கு கீழாக பணியாற்றியவர்களுக்கு குறைச்சல் உண்டாக கூலி கொடுத்து அதன் மூலம் பெரிய உடைமைகளை தக்க வைத்து ஆண்டுகளாக தங்களுக்கு செல்வத்தை குவித்தோருடைய பொக்கிஷங்களை எல்லாம் அவை அழித்து போட்டுவிடும். எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிருப்பதனால் ஆவிக்குரிய உலகமும் கூட பயங்கரமாக அசைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஒரு நொடிப்பொழுது நாம் திடமான பூமியின் மீது இருக்கலாம். ஆயினும் அடுத்த நொடிப்பொழுது நமது பாதங்களின் கீழ் இருக்கின்ற பூமி நிலை மாறிப்போய்விடும் என்பது போன்ற நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. எதிர்பாராத நேரங்களில் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும். தீ விபத்துக்கள், வெள்ளங்கள், பூமி அதிர்ச்சிகள், மகா ஆழத்தின் உக்கிரம், கொந்தளிப்பு, கடல் மற்றும் நிலத்தில் உண்டாகும் பேரழிவுகள் ஆகியவைகளின் மூலமாக தேவனுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷரோட போராடுவதில்லை என்ற எச்சரிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்களிலே தோன்றும் முன்பதாக இயற்கையின் உலகில் உள்ள அனைத்தும் அசைக்கப்படும். வானத்திலிருந்து வரக்கூடிய மின்னலுடன் பூமியின் அக்கினியும் இசைந்து மலைகளை சூளைகளைப் போல எரிய செய்து அவைகளை எரிமலைகள் குழம்பின் வெள்ளங்களை கிராமங்கள் மற்றும் பட்டணங்கள் மீது ஊற்றிவிடும்.
பூமிக்குள் மறைந்திருக்கின்ற பொருட்கள் திடீர் எழுச்சியடைவதனால் உருகி வார்க்கப்பட்ட பெரும் பாறைகள் நீருக்குள் வீசி எறியப்படும். அதன் காரணமாக நீர் கொந்தளித்து பாறைகளையும் மண்ணையும் வெளியே அனுப்பும். மகா பயங்கரமான பூமி அதிர்ச்சிகளும் மனித உயிர்களுக்கு மாபெரும் அழிவும் உண்டாகும். குற்றமும் பஞ்சங்களும் கொள்ளை நோயும். காற்று மண்டலத்தில் சாத்தான் கிரியை செய்து கொண்டிருக்கின்றான். காற்று மண்டலத்தை அவன் விஷமாக்கிக் கொண்டிருக்கின்றான். ஆதலால் அங்கே நமது நிகழ்காலம் மற்றும் நித்தியகால வாழ்க்கைக்காக நாம் தேவனையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. நாம் இருக்க வேண்டிய இந்த நிலையில் மிகவும் விழிப்புடன் இருந்து தேவனுக்கென்று முற்றிலும் பக்தி கொண்டு முற்றிலும் மனந்திரும்பி முற்றிலும் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் நாமோ வாதை நோய் தாக்கப்பட்டு அமர்ந்திருப்பவர்களைப் போல காணப்படுகின்றோம். பரலோகத்தின் தேவனே எங்களை எழுப்பிவிடும். ஜீவனுக்கும் ஊட்டச்சத்துக்குமான ஆதாரங்களில் ஒன்றான காற்றை பால்படுத்தி நச்சு கலந்த காற்றாக செய்கின்ற அந்தகார சக்திகள் தங்களின் நாசகர வேலையை முன்னேற்றி செல்ல விடாதபடி தேவன் அவைகளை தடை செய்யவில்லை. தாவர வாழ்க்கை பாதிக்கப்பட்டது மட்டுமல்ல, மனிதனும் கொள்ளை நோயினால் பாடுபட்டு வருகிறான். இவைகளெல்லாம் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரங்களிலிருந்து விழும் துளிகளாக பூமியின் மீது தெளிக்கப்படுவதனாலே ஏற்படும் விளைவுகளே ஆகும். ஆயினும் இவைகள் வெகு சீக்கிரத்தில் நிகழப்போகிறவைகளுக்கு நிழலாட்டமான பிரதிபலிப்பாய் இருக்கின்றன. பஞ்சங்கள் அதிகரிக்கும். கொள்ளை நோய்கள் ஆயிரக்கணக்கானவர்களை வாரிக்கொண்டு போகும். வெளியிலிருந்து வரும் வல்லமைகளினாலும் உள்ளிருந்து செயற்படும் சாத்தானின் கிரிகையினாலும் நம் அனைவரை சுற்றிலும் ஆபத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஆயினும் தேவனுடைய தடுத்தாட்கொள்ளும் வல்லமை இப்பொழுது கிரிகை செய்து கொண்டிருக்கிறது. பூமியிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு கொண்டிருப்பது எனக்கு காட்டப்பட்டது. தேவனுடைய கற்பனைகளை தொடர்ந்து அவமதிக்கும் அனைவருக்கும் அவரது காக்கும் வல்லமை சீக்கிரமாக மறுக்கப்பட்டுவிடும். ஏமாற்றி செய்யும் வியாபாரங்கள், கொலைகள் மற்றும் சகல விதமான குற்றங்களை பற்றி செய்திகள் நமக்கு நாள்தோறும் வந்து கொண்டிருக்கின்றன. அக்கிரமம் என்பது ஒரு காலத்தில் உணர்வுகளை அதிர்ச்சியடைய செய்கிறதா இருந்தாலும் இப்பொழுது ஒரு சர்வசாதாரணமான காரியமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பேரழிவுகளில் தேவனுடைய நோக்கம். ஒரு நொடிப்பொழுதின் எச்சரிக்கையின்றி கப்பல்கள் நித்தியத்துக்குள்ளாக கவிழ்ந்து போகின்ற கடலில் ஏற்படும் அச்சந்தரும் பேரழிவுகளின் அர்த்தம் என்ன? ஏழைகளை ஒடுக்கி மனிதர்களால் குவித்து வைக்கப்பட்ட பெரும்பகுதியான ஐஸ்வர்யங்கள் அக்கினிக்கு இரையாகின்ற பூமியின் மீது உண்டாகும் விபத்துக்களின் அர்த்தம் என்ன? கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி அவரது உடன்படிக்கையை உடைத்து அவரது ஓய்வு நாளை மிதித்து அதனிடத்தில் ஒரு பொய்யான ஓய்வு நாளை ஏற்றுக்கொண்டிருப்போருடைய சம்பத்தை பாதுகாப்பதற்காக அவர் குறுக்கிட மாட்டார். தேவனுடைய வாதைகள் ஏற்கனவே பூமியின் மீது விழுந்து கொண்டிருக்கின்றன. பரலோகத்திலிருந்து வரும் ஒரு அக்கினியின் மூச்சுக்காற்றை போன்று மிகவும் விலை மதிப்புமிக்க கட்டிடங்களை அவை துடைத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்கிறவர்களுக்கு இந்த நியாய தீர்ப்புகள் உணர்வை கொண்டு வராதா? உலகம் எச்சரிப்படையவும் பாவிகள் பயமடைந்து அவருக்கு முன்பாக நடுங்கவும் தேவன் அவைகளை வர அனுமதிக்கின்றார். இந்த பேரழிவுகளை நடைபெற அனுமதிப்பதில் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கின்றார். அவைகள் தங்களது உணர்வுக்கு வரத்தக்கதாக ஆண்களையும் பெண்களையும் தேவன் அழைக்கும் வழிமுறைகளில் ஒன்றாக இருக்கின்றன. தேவன் தமது வார்த்தையில் தெளிவாக வெளிப்படுத்தி இருப்பதை சந்தேகிக்கும் மனது ஏதுகரங்களுக்கு இவர் இயற்கையின் மூலமாகவும் வழக்கத்துக்கு மாறான செயற்பாடுகளின் மூலமாகவும் உணர்த்தி அறிவிக்கின்றார். மாபெரும் உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்துடன் கூடிய பூமி அதிர்ச்சிகளையும் சூறாவளிகளையும் அக்கினி மற்றும் வெள்ளத்தால் ஏற்படும் அழிவையும் நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் அல்லவா? இந்த பேரழிவுகள் இயற்கையின் ஒழுங்கற்ற கட்டுக்கடங்காத சக்திகளின் திடீர் எழுச்சி போன்றும் மனிதரின் கட்டுப்பாட்டிற்கு முற்றிலும் அப்பாற்பட்டது போன்றும் வெளிப்படையாக தெரியலாம். ஆனால் அவை எல்லாவற்றிலும் தேவனுடைய நோக்கத்தை வாசித்துணர முடியும். அவைகள் ஆண்களையும் பெண்களையும் அவர்களது ஆபத்து நிலையை உணர்த்தி எழுப்புவதற்கு அவர் பயன்படுத்தும் ஏதுகரங்களாக இருக்கின்றன. வரப்போகும் சம்பவங்கள் கர்த்தருடைய கரங்களில் இருக்கின்றன.
ஒரு அதிபதி இல்லாமல் இவ்வுலகம் இல்லை. வரப்போகும் சம்பவங்களின் நிகழ்ச்சி நிரல் கர்த்தருடைய கரங்களில் இருக்கிறது. பரலோகத்தின் மகத்துவமானவர் தேசங்களின் முடிவையும் தமது சொந்த பொறுப்பில் உள்ள தமது திருச்சபையின் மீதான அக்கறையும் உடையவராக இருக்கிறார். அடையாளமாக சுட்டி காட்டப்படும் இத்தகைய காட்சிகள் ஒரு இரட்டை நோக்கத்தை அளிக்கின்றன. பூமியினுடைய இயற்கை சக்திகள் மாத்திரம் சிருச்சிகரின் கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கவில்லை. தேசங்களில் மத ரீதியான இயக்கங்களும் கூட அவரது கட்டுப்பாட்டின் கீழ்தான் இருக்கிறது என்பதை தேவனுடைய ஜனங்கள் அவைகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றனர். விசேஷமாக ஞாயிறு ஆசரிப்பு வலியுறுத்தப்படுதல் தொடர்பான காரியத்தில் இது உண்மையாக இருக்கிறது. மாபெரும் முடிவான வேளையில் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று அறிந்திராத வகையில் குழப்பங்களை நாம் சந்திக்க நேரிடும். ஆயினும் பரலோகத்தின் முப்பெரும் வல்லமைகள் கிரிகை செய்து கொண்டிருக்கின்றன என்பதையும், தெய்வீகரம் காலச்சக்கரத்தின் மேல் இருக்கின்றது என்பதையும், தேவன் தமது நோக்கங்களை நிறைவேற்றி முடிப்பார் என்பதையும் நாம் மறக்காதிருப்போமாக. புதிராக இந்த சக்கரங்கள் எப்படி கெருபீன்களுடைய செட்டைகளுக்கு கீழிருந்த கர்த்தரால் நடத்தப்பட்டதோ அப்படியே மனித இனத்தினுடைய சம்பவங்களின் புதிரான காரியம் அனைத்தும் தெய்வீக கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தேசங்களில் குழப்பங்கள் மற்றும் கலவரங்களுக்கு மத்தியிலும் கெருபெண்களுக்கு மேலாக வீற்றிருப்பவர் இந்த பூமியின் நடவடிக்கைகளை இன்னும் நடத்தி வருகிறார். மனித சரித்திரத்தின் ஆண்டுகளிலே தேசங்களின் வளர்ச்சியும் ராஜ்யங்களின் எழுச்சியும் வீழ்ச்சியும் மனிதனின் சித்தத்தையும் வீரத்தையும் சார்ந்திருப்பது போலவே தோன்றுகின்றன. சம்பவம் நடைபெறும் விதம் பெரும்பாலும் மனிதருடைய வல்லமையினாலும் லட்சியத்தினாலும் நிலையற்ற மனநிலையினாலும் மாத்திரமே தீர்மானிக்கப்படுவது போல தோன்றுகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே திரைச்சீலை புறம்பாக அகற்றப்பட தேவனுடைய விருப்பங்களினாலும் வல்லமை மற்றும் உணர்வுகளின் அனைத்து நிகழ்வுகளினாலும் எதிர் நிகழ்வுகளிலும் சர்வ கிருபை பொருந்தினருடைய ஏதுகரங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் அவர் சொந்த சித்தத்தின் ஆலோசனைகளையே நிறைவேற்றி வருகின்றன என்பதை முன்பாகவும் பின்பாகவும் நடுகிலும் காணலாம். பூமியின் நிகழ்வுகளை குறித்த பரலோகத்தின் அக்கறை முதல் கொலையாளியின் ஜீவனை தப்பவிட்டதன் மூலம் மாபெரும் போராட்டத்தை குறித்தான ஒரு பாடத்தை முழு உலகத்தின் முன்பாகவும் தேவன் எடுத்து காண்பித்தார். அவரது நோக்கம் கலகத்தை வெறுமனே அடக்கி விடுவதல்ல, மாறாக கலகத்தின் தன்மை அண்ட சராசரத்துக்கு முன்பாக விளக்கி காட்டுவதாக இருந்தது. மற்ற உலகங்களின் பரிசுத்த குடிமக்கள் பூமியின் மீது நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்களை ஆழ்ந்த ஆர்வத்துடன் கவனித்து பார்த்து கொண்டிருக்கின்றனர். தேவனுடைய மாபெரும் திட்டம் அதனுடைய முழுமையான நிறைவேற்றத்தை நோக்கி படிப்படியாக முன்னேற்றி கொண்டிருக்கும் பொழுது அவர் முழு அண்ட சராசரத்தின் இரக்கத்தையும் அங்கீகாரத்தையும் தன்னுடன் எடுத்துச் செல்கிறார். மனிதனுடைய இரட்சிப்புக்காக மரித்த கிறிஸ்துவின் செயல் மனிதருக்கு பரலோகத்தை எளிதில் அடையக்கூடியதாக்கியது மட்டுமல்ல, சாத்தானின் கலகத்துடனான அவர்களது அணுகுமுறையில் தேவனும் அவரது குமாரனும் நீதி உள்ளவர்கள் என்பதை அண்ட சராசரத்துக்கு முன்பாகவும் அது காட்டுகிறது. நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான மாபெரும் போராட்டத்தின் கடைசி காட்சிகளை அண்ட சராசரமும் சொல்லி முடியாத ஆர்வத்துடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றது. நமது சிறு உலகம் பிரபஞ்சத்தின் பாட நூலாக இருக்கின்றது.